கும்பராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்கங்க. இப்ப நீங்க இந்த கும்பராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குதுங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கங்க. கும்பராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா, அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்ப வாழ்க்கையே மாறுமுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும், நம்மை காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. கும்பராசிக்காரர்களோட வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணமுங்க. இந்த கும்பராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுமுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவோட சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய கும்பராசிக்குள்ள போலாங்களா? கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. கடந்த 2025ல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்ததாங்க நீங்க. தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தரப்போகுது, எந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நிகழப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோமுங்க. நல்லதை கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க நீங்கங்க. சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க நீங்கங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கங்க. தீர விசாரிச்சு எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்கங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்குதுங்க. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க. இதனால பார்க்குறவங்க எல்லாருமே கும்பராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்கங்க. ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்கங்க. உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்கங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை ஒரு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுடுவாங்கங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவினும் கேட்பாங்கங்க. உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்க. வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க. கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்கங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க. புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்குங்க. நீங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்கங்க. கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி. தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடயே கூட்டிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிடுச்சு அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க. எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்கங்க.
உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க. அது கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமுங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும், போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நெறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனைய தவிர்த்தாலும், ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்கள நோக்கி பிரச்சனையும், கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கும். ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும், மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்த எல்லாமே விட்டுடுங்க. ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம முழுசா பார்க்க போறோமுங்க. கடந்த 2025 காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க நெறைய எஃபெக்ட் போட்டிருப்பீங்க. ஆனா, அதற்குண்டான முயற்சியும் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நடந்திருக்காதுங்க. எல்லாமே நெகட்டிவா அந்த டைம்ல போயிட்டு இருந்திருக்குமுங்க. ஏன்னா, அந்த டைம்ல இந்த ஜென்ம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்ததுனால, தொழில் முன்னேற்றம், வாழ்க்கை முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நீங்க மேல வந்த மாதிரி இருந்திருக்குமுங்க. ஆனா, தற்பொழுது இந்த நடக்கக்கூடிய இந்த 2026 நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்த தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. "என்ன சாமி 1½ மாசம் முடிஞ்சு போச்சு. ஆனா, எங்க வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமுமே வரல." அப்படின்னு கேட்குற உங்களுக்கு, இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. ஏன்னா, சனி பகவான் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடையறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடையறதுனால என்ன ஆகும்னா, இத்தனை நாட்களா நெகட்டிவா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு ப்ளஸ்ஸா மாறி செயல்பட போறாருங்க. அப்படி ப்ளஸ்ஸா மாறும்போது இத்தனை நாட்களா ஜென்மனி சனியா இருந்தவரு தற்பொழுது உங்களுக்கு இந்த நெகட்டிவ்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு முழுவதுமா விடுபட செய்ய போறாருங்க. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒரு 6 மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதை தொடர்ந்து குருவுடைய வக்கர நிவர்த்திங்க. இத்தனை நாட்களா 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வரதுனால பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துட்டு இருக்குதுங்க. அதற்கு அடுத்ததா சுக்கிர பயிற்சிங்க. சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலனா பார்க்கப்படுதுங்க. இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க. அதற்கு அடுத்ததா 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையும் இந்த மார்ச் மாத தொடக்கத்துல இருக்கிறதுனால, அதன் மூலமா இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்த மாதிரி இந்த வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காதுங்க. விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே உங்களுக்கு முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க. நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஐடி வேலையோ, பிரைவேட் வேலையோ, பேங்க் சைடோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவிலே உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வருமுங்க. சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க. அடுத்ததா சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க. அதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வருமுங்க. தொழில்ல லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருமுங்க. ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க. சங்கடங்கள் நீங்குமுங்க. மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமா இருக்காதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்கங்க. ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஒரு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க. உங்க கூடயோ உங்களுக்கு அப்புறமோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க.
அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்கங்க. ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு வந்து சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்கங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் வேலை கிடைக்குமுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே அதிகமா நடக்க போகுதுங்க. இனி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர்கள் சலுகை எல்லாமே கிடைச்சு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்கங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்குமுங்க. தொழில்ல வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க. லாபம் அதிகமா கிடைக்குமுங்க. முன்னேற்றம் உண்டாகுமுங்க. வரவேண்டிய பணம் விரைவில கைக்கு வந்து சேருமுங்க. குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுமுங்க. செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருமுங்க. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றிய தருமுங்க. தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க. பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்குமுங்க. உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகுமுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில்ல ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்குமுங்க. முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க. புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க. கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பிரச்சனையும், சிக்கலுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்கங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருதுங்க. ஆனா, ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம்ங்க. அடிச்சு புடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனா கூட, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க கெடுத்து விடுறதுக்குன்னே நிறைய நபர்கள் இருக்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலயும் சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் அப்படின்னு இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமா ஆண்களுக்கு ஏற்பட்டிருக்குதுங்க. இது அனைத்தும் தற்போது வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமா நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து 2வது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருக்கிறீங்கங்க. அப்படி 2வது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களோ, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் 2வது திருமணத்தை யோசிக்காம இருக்கிறீங்கங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும், இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது, ஒரு சிங்கிள் பேரண்டால இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினமுங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில உங்களுக்கு அமையுமுங்க. அடுத்ததா குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய நபர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்ல. வாரத்துல 3 நாள் கோயில் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல சாமி அப்படின்னு நெறைய நபர்கள் சொல்றீங்கங்க. கண்டிப்பா வரக்கூடிய முதல் 6 மாதத்துக்குள்ளேயே விரைவில உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே முழுவதுமாகி, நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுமுங்க. காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு சிறப்பான ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. கடந்த காலகட்டங்கள்ல அதிகமான காதல் தோல்வி, பிரேக்கப் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. ஆனா தற்பொழுது வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்னு திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க. எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்கங்க. சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியா முன்னேற்றம் வரப்போகுதுங்க. சிலருக்கு படிப்பதற்காகவும், வேலை விஷயமாகவும், தொழில் விஷயமாகவும் வெளியூரோ, வெளிநாடோ போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ, பெண்களோ, அரசு வேலையோ, தனியார் வேலையோ, கூலி வேலையோ, நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா கிடைக்க போகுதுங்க. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்கா உயரப்போகுதுங்க. அதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தற்பொழுது முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க. ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா, எனக்கு 3 லட்சம் கடன் இருக்குது சாமி, 5 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது, என் பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்கங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்ட ஆண்டு உங்களுக்கு 2025ங்க. நிச்சயம் இது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாவே இந்த 2026 உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளை உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகியாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. உங்களை எதிர்க்க நினைத்தா அவர்களுக்கு நிச்சயம் மரணம் தான் ஏற்படுமுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி
வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்களுங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுமுங்க. பொருளாதார நிலை உயருமுங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீருமுங்க. போட்டிகள் குறையுமுங்க. எதிர்பார்த்த ஆர்டர் வருமுங்க. பண வரத்து திருப்பி தருமுங்க. கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள இருக்குமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்களோட உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்குமுங்க. குடும்பத்துல உங்களுக்கு எதிராக பிரச்சனைகளை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்களுங்க. வீட்டுல சுபகாரியம் நடக்குமுங்க. திருமண காரியங்கள்ல சாதகமான போக்கு காணப்படுமுங்க. மதிப்பு கூடுமுங்க. பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டி இருக்குமுங்க. எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்குமுங்க. பயணங்களின் போது கொஞ்சம் கவனம் தேவைங்க. மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லதுங்க. வகுப்புல கவனத்தை சிதற விடாம பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நான் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேருமுங்க. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறுமுங்க. பண வரவு அதிகரிக்குமுங்க. குடும்ப விஷயத்துல மற்றவர்களோட தலையீட்டை அனுமதிக்காதீங்க. சிலருக்கு நீண்ட நாட்களா நிறைவேறாம விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறுமுங்க. தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடுமுங்க. அதனால அவரோட பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கணுமுங்க. அலுவலகத்துறையை பொறுத்தளவுக்கோ அலுவலகத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடம் மாறுதல் கிடைக்குமுங்க. வியாபாரத்துல புதிய கிளை தொடங்குவதற்கான முயற்சி அனுகூலமா முடியுமுங்க. சக வியாபாரிகளுடன் இணக்கமான உறவு ஏற்படுமுங்க. பணியாளர்களால செலவுகள் ஏற்படக்கூடுமுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டி வருமுங்க. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்துல சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் அனுகூலமான பலன் கிடைக்குமுங்க. சில இடங்கள்ல வேலையில போராட்டமா இருக்குமுங்க. சில இடங்கள்ல வேலையில பொறாமை இருக்குமுங்க. உத்தியோக ரீதியா உங்க திறமைக்கேற்ற பெருமை உண்டாகுமுங்க. ஆனா எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமா நடக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் பெருகி செல்வம் அதிகரிக்குமுங்க. புதிய முயற்சிகள்ல தாராளமா ஈடுபடலாமுங்க. குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகுமுங்க. பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்குமுங்க. அலுவலகத்துல உயர்ந்த அந்தஸ்து ஏற்படுமுங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கு பரிந்துரை கிடைக்குமுங்க. வியாபாரத்துல விற்பனை சிறப்பாக நடந்து கையிருப்பு அதிகரிக்குமுங்க. வியாபாரத்தை விரிவு செய்ய புதிய முயற்சி மேற்கொள்ளப்படுமுங்க. குடும்பத்துல இருந்த விவகாரம் நீங்குமுங்க. பிள்ளைகளால சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகுமுங்க. பெரியோர்களோட ஆதரவு கிடைக்குமுங்க. குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு இரவு பகல் பாராது வேலை செய்ய வேண்டுமுங்க. கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முதலீடுகள்ல நம்பிக்கையா இறங்கலாமுங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வும் தாழ்வும் கலந்த பலன்களை கொண்டு வருமுங்க. குரு 5ல இருப்பதால வீட்டுல மழலை சத்தம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குமுங்க. எச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா தொழில் போட்டியாளர்களிடம் கவனமா இருக்க வேண்டுமுங்க. கூட இருந்தே குழிப்பறிக்கும் நபர்களை அடையாளம் காண வேண்டுமுங்க. கும்பராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டிய காலகட்டமா இது இருக்குதுங்க. பண விஷயத்துல கவனமா இருக்க வேண்டுமுங்க. மேலும் பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு உண்டுங்க. அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்க. முதலாவதா அவிட்டம் 3, 4ஆம் பாதங்களுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல சிறிய தடங்கல்கள் உண்டாகலாமுங்க. பார்ட்னர் மூலம் நன்மை உண்டாகுமுங்க. நிதி உதவி எதிர்பார்த்தபடி கிடைக்குமுங்க. உத்தியோகத்துல இருப்பவர்கள் கூடுதலா உழைத்து அலுவலக பணிகளை முடிக்க வேண்டி இருக்குமுங்க. குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படுமுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்குமுங்க. பிள்ளைகள் உங்களது கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தருமுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சாமர்த்தியமான பேச்சின் மூலமா சூழ்நிலையை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலமாகவும் காரிய அனுகூலம் உண்டாகுமுங்க. மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைய கூடுதலா நேரம் எடுத்துக்கொண்டு கவனத்தை சிதற விடாம படிப்பது அவசியமுங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லதுங்க. காரிய தடை தாமதம் அலைச்சல் இருக்குமுங்க.
காரிய தடைகள் விலகி அனுகூலமான பலன் உண்டாகுமுங்க. கல்வியில தேர்ச்சி கிடைக்குமுங்க. 3வதா பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்கள்ங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எதிர்ப்புகள் நீங்குமுங்க. நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுமுங்க. பண வரத்து எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பது மன மகிழ்ச்சியை தருமுங்க. எதிரிகளால இருந்து வந்த பிரச்சனை தீருமுங்க. நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்குமுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்குமுங்க. இனிமையான பேச்சின் மூலமா வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் இருக்குமுங்க. சக ஊழியர்களோட ஒத்துழைப்பும் இருக்குமுங்க. அடுத்ததா உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 6 மற்றும் 9ங்க. வழிபட வேண்டிய தெய்வம் முருகனுங்க. பரிகாரம் தினமும் காலையில பூஜை அறையில தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யணுமுங்க. வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் துளைத்தவேல் உண்டே துணை. மேலும் ஒரு பரிகாரம் சொல்கிறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமையில ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்கி தீபம் ஏற்றி வர எல்லா கஷ்டங்களும் நீங்குமுங்க. பொருளாதாரம் மேம்படுமுங்க. தைரியம் உண்டாகுமுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.